ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாங்க பார்க்க போறோம். ரொம்பவே சூப்பரா அரைச்சி ஊற்றி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி பண்ண போறேங்க. இது எங்க அம்மா வீட்டு ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அவங்க செய்யறத எவ்வளோ சாப்பிட்டாலும் நம்மளுக்கு பத்தவே பத்தாது. அந்த அளவுக்கு சூப்பரா செய்வாங்க. அதே மெத்தட்ல நான் உங்களுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ வாங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்யறதுக்காக நான் இந்த மாதிரி நாட்டு கத்திரிக்காய் எடுத்திருக்கேங்க. அதை நாலா கீறி இந்த மாதிரி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன் கருக்காம இருக்கிறதுக்காக. காம்பை மட்டும் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுப்புல கடாய் வச்சிருக்கேங்க. கடாயில 1 டேபிள் ஸ்பூன் போல ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புல எண்ணெய் அதிகமா சேர்த்துனீங்கன்னா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் போல ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் போல குருமிளகு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் போல கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேங்க. இதுலயே 10-12 பூண்டு ஆட் பண்ணிருக்கேங்க. சின்னதா ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். 1 கை அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரிச்சு ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் நீங்க 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் போல மல்லி சேர்த்துக்கலாம். வர மல்லி 4 மிளகா சேர்த்துக்கிறேங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. வரமிளகாயையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்து விட்டுக்கலாம். பொடியெல்லாம் யூஸ் பண்றதை விட இந்த மாதிரி மல்லி மிளகாவை நம்ம முழுசா வறுத்து சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இதோடவே 2 சில்லு தேங்காவை பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. தேங்காவும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுட்டேங்க. இதோடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பொடியையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுட்டு மிக்சி ஜாருக்கு மாத்தி நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாங்க. வறுத்த மசாலா எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல ஆட் பண்ணிட்டேன். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். இது இருக்கட்டும். அடுப்புல கடாய் வச்சிருக்கேங்க. கடாயில ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில செஞ்சீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நான் இன்னைக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி செய்யறேன். ஆயில் நல்லா சூடாயிருச்சு. இதுலயே நம்ம நறுக்கி வச்ச கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நிறம் மாறி வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு நம்ம கத்திரிக்காயை வறுத்தோம்னா தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ கத்திரிக்காய் எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சுட்டேன். அதே ஆயில்ல ஒரு 1/4 டீஸ்பூன் போல வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. 5-6 சின்ன வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 7-8 பூண்டை சேர்த்துக்கலாம். 7-8 பூண்டை உரிச்சு சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே ஒரு கொத்து கருவேப்பிலையையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதோடவே நம்ம அரைச்சி வச்ச மசால் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்ச மசாலையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு இருக்கிற மாதிரி புளியை கரைச்சி சேர்த்துக்கலாங்க. புளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். புளியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே மிக்சி ஜாரை அலசி 1 கப் போல தண்ணி சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கொஞ்சம் கெட்டியா தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியா இருந்தா நல்லா இருக்காதுங்க. இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. தேவைக்கான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். இதோடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற கத்திரிக்காயையும் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். அவ்வளவுதான், நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ஒரு 5 நிமிஷம் போல மூடி போட்டு வச்சிருவோம். நல்லா எண்ணெய் திரிஞ்சு சூப்பராகவே ரெடியாகி கிடைக்குங்க. ஒரு 5 நிமிஷம் போல அப்படியே மூடி போட்டு வச்சிருந்தேன். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. கத்திரிக்காயும் நல்லா வெந்து வந்துருச்சு. அவ்வளவுதான். கடைசியா இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன் போல பெருங்காயத்தூள் கலந்துக்கலாம். பெருங்காயத்தூளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். அவ்வளவுதான். இதோட கொஞ்சமா மல்லித்தலை தூவி ஸ்டவ் அணைச்சுக்கலாங்க. நல்லா சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதத்தோட நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பை சர்வ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. கண்டிப்பா நீங்களும் இதே போலவே ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.